ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை. வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள், ஒரு மாத காலங்களுக்கு 17/8/2024 16/9/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கான கோச்சார ரீதியாக கிரகங்கள் சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு எதை போன்று ஒரு பலாபலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொது பலன் தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள், வயது, இதை பொறுத்து நடக்கக்கூடிய பலன்கள் மாறுபாடு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் பலன்கள் நடக்கும். எந்த அமைப்பில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு எந்த விதமான நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு சரிதான், இல்லை கெட்ட தசாபுத்தி நடக்குதுனாலும் சரிதான், அந்த பலன்களை தருவதற்கு கோச்சார கிரகங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவை. அந்த வகையில் கோச்சார கிரகங்கள் ஒரு பலனை செய்ய தான் செய்யும். அந்த வகையில் இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்மராசி சூரியனுடைய வீடு. இது உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் இருக்கார். வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த அமைப்பு வரும். உங்களுடைய ராசியாதிபதியே ராசியில் ஆட்சி பெற்று நல்ல நிலை இருக்கார். கிரகங்களுக்கு எல்லாருக்கும் ஒளி தரக்கூடியவர், சக்தி தரக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதே போல தான் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியவர், சக்தி தரக்கூடியவர். உங்களை சுற்றி ஒரு ஆரோக்கியமான, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். கடமை தவறாத ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். அது இப்போ ரொம்ப அபிரிதமாக வெளிப்படும். வெளிச்சம் இருக்கு இல்லையா, ஒரு லைம் லைட்டில் இருக்கீங்க. இதை அப்படி தான் வைக்கணும். ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நிலை. அப்போ இந்த நிலையெல்லாம் எதை கொடுக்கும் அப்படின்னா, இந்த பிரகாசத்திற்கு பின்னால் ஒரு பிரகாசம் இல்லாத பகுதியும் இருக்கு இல்லையா, அதனுடைய மையத்துலேயும் அது இருக்கும். எப்போதும் ஒரு வெளிச்சம் இருக்குன்னா அந்த வெளிச்சத்தை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன புள்ளி இருக்கும், வெளிச்சம் இல்லாத ஒரு பகுதி. அதுதான் நம்ம பலன், நல்ல பலனையும் கெட்ட பலன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உங்கள் ராசியிலேயே உங்களுடைய ராசியாதிபதி இருக்கார். அப்போ தொழில் சார்ந்த வகையில் நல்ல மேன்மையான சிறப்பான பலன் இருக்கும். அதில் ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அந்த தொழிலில் இருக்கக்கூடிய, அதாவது தொழிலால் உங்களுக்காக தொழிலா அப்படிங்கிற அளவுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஒரு முகவசியம் சொல்லுவோம் இல்லையா, அதே போல் ஒரு வசீகர தோற்றம். அது வேலையாக இருந்தாலும் சரிதான், தொழிலாக இருந்தாலும் சரிதான், எதாக இருந்தாலும் சரிதான். வேலை, தொழில், ஜீவனம் எதாக இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாத்தையும் எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு கடமையை நீங்கள் செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க. அது பிறர் விரும்பலை அப்படின்னா கூட அவர்களால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமா இருக்கும். அவங்க விரும்புகிறாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க ஏற்றுப்பாங்க நீங்கள் சொல்கிறத, உங்களுடைய செயல்பாடுகளை. இதுதான் அந்த தொழில் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் மாற்றம், வேலையில் மாற்றம், தொழிலுக்கான ஒரு பயணம், தொழிலால் பயணம், பயணமே தொழிலாக வச்சுருக்கிறவங்க, ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா, இதெல்லாம் இருக்கும். ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, ஏற்பாடு பண்ணியிருக்கிறவங்களாம் அதெல்லாம் வெளிநாடுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை, பயணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு சில முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதுதான் அங்கே முக்கியம். அதனால தான் இதை சொல்கிறது. எடுக்கும் முயற்சிகளும் இந்த ஒரு மாத காலங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிக நல்லபடியாக வெற்றி பெறும், ஜெயிப்பீங்க. அதில் நல்ல பலன் கிடைக்கும். அப்போ இதேமாரி நேரத்தில் இந்த இளமை பருவத்தில் இருக்கவும் போட்டித் தேர்வு எழுதி ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டித் தேர்வுக்காகவோ வேறு எந்த விதத்தில் ஒரு தொழில், வேலை, இதே போல் விஷயங்களுக்கு ஒரு தேர்வு எழுதுகிறவங்க, நல்ல
சும்மா அவங்கவுங்களுடைய நிலைப்பாடை பொறுத்து அரசு உத்தியோகத்துக்காக, அரசு வேலைக்காக, அல்லது நிர்வாக படிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து நிர்வாக படிப்புக்காக உயர்ந்த பதவிகளுக்கு போகிறதுக்கான ஒரு போட்டித் தேர்வோ அல்லது மேல் படிப்பு உயர்ந்த படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதற்கு அந்த படிப்புக்கு போகிறதுக்கோசரம் ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு எழுதுறது, இதே போல் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்ல பலன் தரும். அதெல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை வந்து நல்லபடியாக நீங்கள் முயற்சி செய்யணும். இந்த காலகட்டத்தில் வந்து இதுமாரி போட்டித் தேர்வோ இதுமாரி தேர்வு வகைகள் வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சிறப்பாக உங்களுக்கு பயன் தரும், சிறந்த பலனை தரும். இல்லைங்களா? இது வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய ஞானத்தை, கேள்வி ஞானம், படிப்பது அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கான ஒரு உள்மனது, ஆழ்மனது அறிவு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் வந்து ரொம்ப விஷய ஞானம் இருக்கக்கூடிய அளவில் வந்து அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னும் பெருசாக வந்து கொண்டு போகலாம். படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இந்த ஆராய்ச்சி படிப்பு, ஆராய்ச்சி கல்வி, ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நுணுக்கமாக செய்யக்கூடியது. ஆராய்ச்சி படிப்புங்கிறது நுணுக்கமாக செய்யக்கூடியது. அது வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்கில் வேணும், ஒரு பெரிய புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தியா. நம்ம வந்து ரொம்ப பெருசாக யோசித்து செய்யக்கூடியது, புதிய கண்டுபிடிப்புகள், இதே போல் விஷயங்கள்லாம் இருக்குங்களா, அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து, தகுதியை பொறுத்து அதேமாரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து செய்யக்கூடிய வேலைகள், ரொம்ப நுணுக்கமான வேலைகள், இதே போல் வேலையெல்லாம் வந்து ரொம்ப அந்த வேலைகள் வந்து சிறப்பாக அமையும். அந்த படிப்பு சம்பந்தமாக அதற்காக படிக்கிறது, அதே போல் விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபடுறவங்க, அந்த கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வந்து அதற்கான ஒரு தேர்வு முறைகள் அதாவது இருந்தது, அதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மருத்துவ கல்வி பயில்வதற்கான ஒரு அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அமையும். இந்த படிப்பு, இந்த கல்வி சம்பந்தமான விஷயம் அப்படின்னா நேரடியாக மருத்துவம்னா டாக்டர்னு சொல்லிட்டு இல்லாமல் அதனுடைய டிஃபார்ம் படிக்கிறது, நர்சிங் கோர்ஸு, இதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சேரலாம். ஏன்னா இந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். பலனாக வந்து இருக்கும்போது அந்த கல்வியெலாம் வந்து 5-6 வருடங்கள் வரக்கூடியதுன்னா அந்த 5-6 வருஷத்துக்கு வந்து இந்த அமைப்பு நம்மளுக்கு இருக்குமா அப்படிங்கிறது. அப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு எவ்வளோ காலத்துக்கு வந்து அது இருக்குது, இதே போல் வந்து ஒரு பலன் வந்து கிடைக்குமா, கிடைக்கும், ரைட், எவ்வளோ காலத்துக்கு இது கிடைக்கும், எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த 4 நாளாக இருக்குது, இந்த கல்வியை வந்து எவ்வளோ அந்த காலத்திற்குள் அந்த கல்வியை கற்று முடித்து வெளியே வந்துடணும். அதை தான் சொல்கிறோம். அப்போ ஒரு குறுகிய ஆண்டு தான், ஒரு சின்ன வருஷம் தான் இருக்குது, ஒரு 2-3 வருஷம் தான், ஒரு 2.5 வருஷம்தான் வந்து இந்த அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறதால இந்த 2 வருடத்திற்கு உண்டான ஒரு டிப்ளமோ கோர்ஸோ ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க வந்து அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அதெல்லாம் வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் ஜெயிச்சு நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு தேர்வு எழுதிட்டு அதில் வந்து நல்லபடியாக நீங்கள் வெளியே வருவீங்க. இதெல்லாம் வந்து சொல்லலாம். அப்போ ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த ராகு கேதுக்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதையும் காலம் தாழ்த்தாமல் நேரத்தோடு செய்யணும். அனைத்து வேலைகளையும் சரியாக செய்யணும். இப்போ வந்து அது அவங்களுடைய வயதை பொறுத்துன்னு நான் முதல்ல சொல்லுறேன். ஒரு படிக்கிற வயதில் இருக்கிறீங்கன்னா அன்றைய வேலையை வந்து அன்னன்னைக்கு வந்து முடிச்சிடணும். ஒரு வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் பயணம் சொல்லிருக்கிறேன். இப்போ ஒரு ஆன்மீக பயணமோ சுற்றுலாவோ ஏதோ போகிறோம், அதனால் ஒரு உடல் அசதி இருக்கும். அந்த உடல் அசதியோடு நம்ம வந்து மேலும் மேலும் வந்து அதை செஞ்சுவிடும். அப்போ வந்து ஒரு சரியான நேரத்தில் உணவு உண்பதோ, தூக்கம், அதே போல் வந்து விஷயங்களை வந்து சரியான நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளால் முடியுது அப்படிங்கிறதுக்கோசரம் ரொம்ப பெருசாக வந்து அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு சுற்றுலா போகிறோம் அப்படின்னா மாத கணக்கில் சுற்றுலா போகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சரியாக இருக்காது. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதை தான் சொல்கிறோம். அப்போ வந்து எல்லா வேலையும், ஒரு சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அதை நேரத்தில் சாப்பிட்ணும், தூங்குறதா
நேரத்தில் சரியான நேரத்தில் வந்து தூங்கணும். சரியான முறையில் வந்து எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைகிறதால நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய வேலையை வந்து செஞ்சுக்க முடியும். நம்ம செயல்பட முடியும் திருப்தியாக. எல்லா வயதினர்களும் திருப்தியாக செயல்பட முடியும். எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் வந்து செய்ய முடியும். அந்த வேலைக்கு நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கணும். ஒரே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடாது. நமக்கான வேலையை அன்றன்றாட வேலையை வந்து அன்னன்னைக்கே செஞ்சுக்கணும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் வந்து சரியான முறையில் பாதுகாத்து சரியாக வந்து அதை வழிநடத்திட்டோம் அப்படின்னா ராகு கேதுக்களால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. வெளிநாடு போகிறவங்க, வெளிநாட்டிலே வேலையில் ட்ரை பண்ணுறவங்க, வேலைக்காக முயற்சிக்கிறவங்களாம் நல்லபடியாக அமையும். வெளிநாட்டிலே இருக்கிறான் ஆனால் எனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா வெளிநாட்டில் வந்து நல்லபடியாக வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டில் வேலை வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு நிறையா இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியில் இருக்கார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் ஆட்சியில் இருக்கார். அப்போ பரஸ்பரம் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு இருந்தாலும் 7ஆம் இடம் என்பது வந்து நம்மளுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை, சமுதாயம்னு சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களையும் குறிக்கிறது தான். அவர்களுடைய பாதிப்பு வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வந்துருமானா எந்த விதத்துலையும் வரவே வராது. ஏன்னா சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒளி இல்லாத கிரகம், ஒரு இருண்ட கிரகம் தான். ஒரு ஒளி கிரகம் வந்து அதை வந்து வெளிச்சப்படுத்தும். அப்போ வந்து வாழ்க்கை துணை வழியே வந்து அவங்க நல்லபடியாக வந்து அவங்கள வந்து ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்கள கைட் பண்ணுவீங்க. நண்பர்களுக்கும் அதேமாதிரி தான் இந்த சமுதாயம். அதனால தான் முதலே சொன்னேன், நீங்கள் ஒரு ஒளி வட்டம் கொண்ட ஒரு பிரகாசமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒளியில் வந்துடுவாங்க, அந்த வெளிச்சத்தில் வந்துடுவாங்க. அப்போ வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் பிறரால் பார்க்கப்பட முடியாது, அல்லது வந்து அவர்களுக்கே தெரியாமல் இருக்கும். இன்னும் நமக்கு முன்னால் என்ன இருக்குன்னு தெரியாமல் வந்து ஒரு நிலையில் இருந்தது. இப்போ ஒரு வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். அவங்களுக்கான வழிகாட்டி நீங்கள் தான். வழிகாட்டி ஒருத்தர் வந்துட்டார். அதனால் வந்து அவங்க எல்லோரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். கீழ்ப்படிந்து நடப்பார்கள் இல்லை, கட்டுப்பட்டு நடப்பார்கள். அவர்களால் பெருசாக உங்களை வந்து எதுவும் பாதிச்சிட முடியாது. உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பலன். ரொம்ப நல்ல மேன்மையான பலன். இந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அபரிதமான மேன்மையான செயல் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்களுக்கு, அடுத்து ஒரு வருஷம் ஆகும் இல்லையா, இந்த இடத்துக்கே திருப்பியும் சூரியன் வரத்துக்கு ஒரு வருஷம் ஆகும். அப்போ இன்னும் வரக்கூடிய 11 மாத காலங்களுக்கு இன்றைய செயல் இந்த 11 மாதத்துக்கும் உங்களுக்கு பக்கபலமாக துணையாக இருக்க போகுது. அபரிதமான மேன்மைகளை கொண்ட மாதமாக இந்த மாதம் இருக்கும். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.